பார்க்க மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நேத்தியோட எக்ஸ்டென்ஷன், அதாவது கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து முக்கியமாக வந்து எப்படி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத பார்க்குறோம். நிறைய ஸ்டாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓவர் வேல்யூட் சொல்லுவாங்க, அண்டர் வேல்யூட் சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ஒரு சிம்பிள் கான்செப்டில் நம்ம பார்த்தோன்னா, இப்போ நம்ம இந்த ரேஷியோஸ் பார்க்குறோம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு புக் வேல்யூ, ஆர்ஓஇ அப்படின்னு பார்க்குறோம். இது ஃபைனான்ஷியல் மாடல்ஸ், அதாவது ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் நம்ம வாங்குறது வந்து வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓரளவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மாடல், அப்புறம் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நிறைய ஒரு 10-12 மாடல் கூட இருக்குது. பட் இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது நிறைய பேர் பார்க்குறது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ பார்ப்பாங்க, அதே மாதிரி டிவிடெண்ட் மாடல் பார்ப்பாங்க. நான் முன்னாலே சொல்லிட்டேன், இது ஒரு ஹார்ட் சயின்டிஃபிக்காக இதை ஒன்று போட்டுட்டு இதே ரேட் தான் வரணும்னு நம்ம சொல்லலை. பட் ஓரளவு ஜாஸ்தி வேல்யூவேஷன் பே பண்ணுறோமா, எந்த வேல்யூவேஷன் பே பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத ஒரு எஸ்டிமேஷன். நம்ம முன்னால் இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் சே ஒரு ஸ்டாக் டிசிஎஸோட ஸ்டாக் வந்து 9% growth, அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு 9% 10 years growthல பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth இஸ் 9%. இன்ஃபோசிஸ் பார்த்தா அரௌண்ட் ஒரு 10.5 அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இதில் கொஞ்சம் ஸ்லைட்லி இது. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து மச் ஹையர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நோ டெட். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் க்ரோத் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட ஸ்லைட்லி இட் வில் கெட் அ பெட்டர் வேல்யூவேஷன் கம்பேர்ட் டு இன்ஃபோசிஸ் அப்படின்ற பார்த்தோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத்தும் இருந்து அட் த சேம் டைம் ஹையர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கோ, அப்போ வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து வேல்யூவேஷன் பெட்டராக கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸில் நம்ம வந்து பி ரேஷியோ இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்குது, அதே மாதிரி 2 என்டர்பிரைஸ் டு எபிட்டாலாம் இருக்குது. பட் நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துப்போமே, அண்டர் வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷனுக்கு இல்லை என்ன ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா, இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ஹையராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், அதை பற்றி கூட கவலை இல்லை. ஹையர் லோயர்ன்றது ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். சிலதுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ 13-14 இருக்கும், சிலதுக்கு 2 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஷுட் ஆல்சோ கோ அலாங் வித் ஆர்ஓஇ. அதாவது இப்போ நிறைய ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஜாஸ்தி இருந்தால் கூட அது வந்து ஒரு மாதிரி நியூட்ரல் சொல்லலாம். ஸோ எந்த சமயத்தில் வந்து ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூட் நம்ம சொல்கிறோன்னா, வெரி ஹை ரிட்டர்ன் டு ஈக்விட்டி பட் லோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக். அந்த ஸ்டாக் வந்து நல்ல மேலே ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ காட்டணும், நார்மலாக லோயர் ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ எப்படி ஃபேர் வேல்யூன்றதுலாம் டிஃப்ரெண்ட். பட் லோயர் ப்ரைஸ் டு புக் வேல்யூ, ஹையர் ஆர்ஓஇ, உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூட்னு அர்த்தம். சில ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம டச் பண்ண முடியாது. ஏன்னா காரணம் வந்து அது எப்படி, ஏன் அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இதுலேயே நம்ம கார்பரேட் ஃபைனான்ஸ் பிரகாரம் இல்லாத வேல்யூவேஷனே புரியாத மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியில் நகர்ந்துருது பெட்டர். அதாவது அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ், சில ஸ்டாக்ஸ் ரேலி ஆகிட்டே இருக்கும், அந்த பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் இருக்கும், வெரி ஹை ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்கும். சப்போஸ் சில ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் அரௌண்ட் 50-60% அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ. ஓகே, இதுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 15-16. ஓகே, 15-16 கிட்டத்தட்ட வந்து இதோட புக் வேல்யூ வந்து 250 அப்ராக்சிமேட்டாக. ஸோ இன்டூ 16 போட்டால் கிட்டத்தட்ட 4000. இதில் கொஞ்சம் குறைச்சல் ஜாஸ்தி சொல்லலாம், 16 இருக்கலாம், 14 இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ மேபி ஒரு 10% ட்ராப் ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றவான எடுத்துக்கலாமே தவிர, ஒரு 10% ட்ராப்னா 3600. இந்த 3600 இதுக்கு ஒரு வேல்யூ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஹை ஆர்ஓஇ அண்ட் ஹை ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஓகே, பட் லோ சப்போஸ் சில இப்போ ரிலையன்ஸ் இருக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஓஇ வந்து 10% தான். பட் ப்ரைஸ் டு புக் வேல்யூஸ் ஓகே, இட்ஸ் அரௌண்ட் 2க்கு மேலே 2.2 or 2.3 அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்றத சொல்றதை காட்டிலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். இது கூட கொஞ்சம் ஸ்லைட்லி higher for its price to book for the return on equity.
ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சொல்லலாம், பட் ஸ்டில் அக்செப்டபிள் லெவல்ஸில் இருக்கு. இப்போ பாரதி ஏர்டெல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு, அதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் 13%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் 13%. பட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 15 அதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. இப்போது நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டாக் ப்ரிஃபர் பண்ணுறதா, ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தா க்ரோத் வந்து 16% இருந்திருக்கு. தட் இஸ் அது வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிள் க்ரோத். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சில ஸ்டாக்ஸ் லைக் பாரதி ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் திடீர்னு வந்து உங்களுக்கு பெரிய க்ரோத் இன் ப்ராஃபிட் இருக்கும், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா வெரி ஹைலி லிவரேஜ்டு. உங்களுக்கு வந்து டெட் காம்பனன்ட் இஸ் வெரி ஹை, டெட் காம்பனன்ட் இஸ் குவைட் ஹை. அது மாதிரி இருக்க ஸ்டாக்ல வந்து வித் லோ ROE வித் வெரி ஹை ப்ரைஸ் டு புக், அட்லீஸ்ட் டிசிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஹை ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருந்தாலும் ஹை ROE. இப்போ அந்த மாதிரி ஸ்டாக் இஸ் டெஃபினெட்லி மச் சேஃபர். அதாவது க்ரோத் இன் ஸ்டாக் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸ் பாரதி ஏர்டெல் மைட் ஹவ் கிவன் மோர். பட் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் இஸ் சேஃப்டி பிளஸ் க்ரோத், சேஃப்டி பிளஸ் க்ரோத் அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ சேஃப்டி பிளஸ் க்ரோத் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் நம்ம போகிறோம்னா வேல்யூவேஷனுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஷுட் பி தேர், க்ரோத் ஆல்சோ ஷுட் பி தேர். இப்போ நம்ம பார்த்தோம்னா டிசிஎஸ் சொன்ன வந்து 13% ஸ்டாக் ப்ரைஸ் CAGR 10 இயர்ஸில் கொடுத்துருக்கு. பட் அது தவிர டிவிடெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க கொடுத்துருக்க டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% ஆட் ஆகுது, 4 to 5%. ஸோ 17 to 18%, 17 to 18% உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ஜெனரலாக பார்த்தோம்னா நம்ம வந்து க்ரோத்தை காட்டிலும் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் வந்து டெஃபினட்டாக இது 9%, இது வந்து 13% இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் கம்பெனி. இப்போ வந்து ஸ்டேபிள் கம்பெனி இது மாதிரி இருக்கிறதுக்கு வருது. அதே மாதிரி ப்ராபப்ளி இன்ஃபோசிஸ் நிறைய இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுது உங்களுக்கு க்ரோத், டாப் ஸ்டாக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக எவாலுவேட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இப்போ சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கச்சே அதோட வேல்யூவேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் போட்டு எந்த மாடலுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு வேல்யூவேஷன் நம்ம எடுத்துப்போம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து இப்போ பார்த்தபோது இட் இஸ் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ஆல்மோஸ்ட் எப்போதுமே கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இல்லை. ஸோ நார்மலாக வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10% இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படி பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட 2ல் இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் எடுத்து பார்க்கச்சே இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் பார்க்கறதுல ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மைனஸ் க்ரோத், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மைனஸ் க்ரோத். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா, இதை விட்டுடலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் பார்த்தா ரிலையன்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் கிட்டத்தட்ட 11% ஒன்றுமோ இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 11 ஓகே அது எடுத்துடலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1 கொடுக்கும். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸ் எடுத்தோம்னா ரிலையன்ஸோட க்ரோத் இஸ் 13%. ஓகே. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான். இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாவில் போட்டு எவாலுவேட் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கச்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இல்லாட்டி வேறு ஏதாவது மாடல்னு செக் பண்ணிக்கணும். இப்போது ரிலையன்ஸ் வந்து DCF டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் ஒரு 10 வருஷம் இன்றைக்கி வந்து EPS வந்து 100, ட்ரெயிலிங் EPS வந்து TTM EPS வந்து ரிலையன்ஸ்க்கு 100. இன்றைக்கி அந்த லாஸ்ட் 12 monthsோட EPS ஒவ்வொரு குவார்ட்டருக்கு EPS ஆட் பண்ணால் இது 100 வருது. ஓகே. இந்த 100க்கு வந்து இப்போ இருக்க வேல்யூவேஷன் வந்து ஜஸ்டிஃபைடா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு எடுத்தோம்னா ஆல்ரெடி ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 1100 ஒன்று இருக்குது, 1150 ஆல்சோ.
ஓகே 1150 or 1200 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போது இது ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நம்ம வரதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு இல்லையா, நம்ம சஸ்டைனபிள் க்ரோத், நம்ம க்ரோத் ரேட்னு பார்த்தோம். க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கச்சே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்ட்டு என்ன அளவு ரீட்டைன் பண்ணிக்கிறான் அவன் ப்ராஃபிட்டை அப்படின்றத பொறுத்து க்ரோத் ரேட்டுக்கு. இப்போ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 0.10 ROE, ரிட்டென்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 87%, ஓகே 13% டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறா. ஸோ நம்ம பார்த்தோம்னா 8.7% இஸ் அ சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் அப்படின்ற மாதிரி வருது. 8.5 to 8.7% இஸ் அ பாசிபிள் க்ரோத் ரேட் ஃபார் ரிலையன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறது இதில். ஸோ இப்போ 8.7 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் 8.7% இது க்ரோ ஆகுது 10 இயர்ஸ்க்கு அப்படின்னா இந்த 100 rupees EPS இருக்குது பார்த்தீங்களா, இது 8.7 போட்டு நம்ம வந்து ஃபியூச்சரில் இருக்க கேஷ் ஃப்ளோவை டிஸ்கவுண்ட்லாம் பண்ணோம்னா அதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா காட்டுறோம், DCF கால்குலேட்டர். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 8.7க்குள்ள 9 எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல EPS வந்து இன்னைக்கு 100 is 9. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரிலையன்ஸ்க்கு வந்து 11.20 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ இதுக்கு ஜஸ்ட் அசம்ஷன் எடுத்துட்டோம்னா இதை பார்த்தோன்னா இந்த க்ரோத் ஃபேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஒரு ரேட் ஆஃப் க்ரோத்தும் அதை காட்டில் அப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கான க்ரோத் ரேட் குறைச்சலாகவும் கொடுத்தா 9 அப்புறம் 6 அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இதோட வேல்யூவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 897, இந்த இடத்துல 897, ஓகே இது வந்து ஒரு 635. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு 1000, இது வந்து 1140 இஸ் த ப்ரெசென்ட் புக் வேல்யூன்னு எடுத்துக்கோங்களேன், ப்ரெசென்ட் புக் வேல்யூ. ஸோ என்ன பண்ணோம்னா 897 + 635 + 1140, அதாவது கால்குலேஷனில் 10 இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இது வந்து 10th இயரில் பார்க்கணும்னா இபிஎஸ் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, இன்னைக்கு அதோட கேஷ் ஃப்ளோ அன்னைக்கு வரக்கூடியதை இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 897. 10th இயரில் டு 20th இயரில் அது இருக்க அமௌண்ட் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 650 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். தென் இப்போ இருக்க ப்ரெசென்ட் புக் வேல்யூ எடுத்ததுனா 1140 இருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா 897 + 640னா உங்களுக்கு வந்து 897 + 650 1557 + 1140 2687. ஸோ அங்கே தான் இருக்கு இப்போ. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா இப்போதுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் ஆர் சேயிங் 2400 to 2700 ரைட் வேல்யூவா இருக்கும் ரிலையன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த லெவல் வந்து வில் பி a வெரி டீசென்ட் லெவல் ஃபார் us to மேக் an entry. அதோட இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோம்னா 2500 லெவல்ஸ் வந்து என்ன 700 rupees இறங்கியிருக்கும் டாப் 3200 லேன், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 23 to 24%. நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் 23-24% லார்ஜ் கேப் ஸ்டாக் முடிஞ்சதுன்னா இட் கிரியேட்ஸ் வேல்யூ பைங். இப்போ லாஸ்ட்டாக வந்து HDFC பேங்க் கூட போன வருஷம் அந்த மாதிரி வந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இப்போதுக்கு ரிலையன்ஸ் வந்து டெக்னிக்கலாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 2600 or 2450, இது ரெண்டுமே வெரி குட் லெவல்ஸ் ஃபார் என்ட்ரி. பட் அட் த சேம் டைம் இப்போதுக்கு வந்து இந்த ஸ்டாக் ரொம்ப மேலே போகுமா அப்படின்னா இதோட பி ரேஷியோ வந்து 30க்கு மேலே போகாது. ஏன்னா காரணம் வந்து இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் க்ரோத் ரேட் பார்த்தோம் இல்லையா, அந்த 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 க்ரோத் ரேட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கு, அப்ரிஷியேட்டே ஆக மாட்டேன்றது. அதாவது நம்ம சொன்னோம் இப்போ ROE இன்டூ ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது க்ரோத் ரேட்னு போட்டோம். இப்போ இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ்க்குலாம் ஒரு பீரியட் ஆஃப் 10 years இட் ஹஸ் க்ரோன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து அப்போ ஒரு 10 years முன்னால 17 இருந்தது இந்த க்ரோத் ரேட், இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா 25 வந்திருக்கு. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் இந்த லெவலில் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுற அளவு பியும் கொஞ்சம் மேலே வருது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ மேலே வருது. ஓகே, பட் வேற ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது. லாஸ்ட் 10 yearsஸை பார்த்தா அதோட டிவிடெண்ட் பே அவுட்டும் ரொம்ப பெருசாக போகல, அதோட ROEயும் பெருசாக போகல. ஸோ வெரி வெரி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கச்சே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வேல்யூவேஷனில் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. அப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த வேல்யூவேஷனில் ப்ராஃபிட் ரிலையன்ஸ்க்கு கொடுக்குமானா கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரிலையன்ஸில் ஓகே இப்போ ரிலையன்ஸ் பிஇ போட்டோ வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம வந்து 10 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 இயர்ஸில் ஓகே ஒரு 5 இயர்ஸ் இப்போ இந்த ஓகே இப்போ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் மீடியன் பாருங்க 21. 10 இயர்ஸ் மீடியன் வந்து 21ல இருக்கு. இப்போ வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க, அந்த இப்போ வந்து பிஇ 27. ஸோ 27 இது இப்போ பிஇ இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு 10 இயர் மீடியனுக்கு மேலே நாட் சிக்னிஃபிகண்ட்லி இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ திரும்பி கீழே வரக்கூடிய இது பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த போது கூட இட் கேம் டவுன் 22.8, 23 இந்த மாதிரிலாம். ஸோ தட் மீன்ஸ் லாஸ்ட் 10 இயர் மீடியனில் ஒன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர்லி இது வந்து காரணம் வந்து இந்த மேலே ரொம்ப இதுவானதுனால தான். தட் இஸ் செப்டம்பர் 2020ல் ரொம்ப ஹை பிஇ போனதுனால. பட் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு பிஇ ஜென்ரலாக வந்து பிஇ இன்க்ரீஸ் எல்லா ஸ்டாக்லையுமே இருக்கு. பட் இந்த ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்லி வந்து இனிமேல் கொஞ்சம் சப்டியூடாக தான் இருக்கும். இப்போ 2014ல நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. காரணம் அப்போ ரொம்ப அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருந்தது. ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் 2014 பீரியட்ல 13.3. ஸோ இப்போ டபுள் த வேல்யூவேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பட் டபுள் த வேல்யூவேஷனை சிக்னிஃபிகண்டாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற அளவுக்கு அதோட இது வரல. இது வரைக்கும் பே அவுட் ரேஷியோவோ இதுவோ ஒன்றும் பெருசாக வரல. ஸோ அப்போ அப்படின்னா நம்ம வந்து அந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து அப்போ என்ன ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இப்போ ஏன் இந்த மாதிரி 25, 26 இருக்குன்னா ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம க்ரோத் பிரகாரம் பார்த்தோம்னா 10 தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிட்டென்ஷன் அண்ட் பே அவுட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆட் பண்ணால் அது வந்து ஒரு 10 டைம்ஸில் தான் க்ரோத் ரேட் கேன் பி ஒன்லி 10. பிஇன் ரேஷியோவே என்ன, இட் இஸ் நத்திங் பட் ஏர்னிங்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகணுன்ற மாதிரி தான். ஸோ சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் வந்து 10% அப்படின்னா பிஇ ரேஷியோ ஷுட் பி க்ளோசர் டு 10. அதான் நார்மலாக இருக்கணும். அது அப்படி பார்த்தா தான் பிஇஜி ரேஷியோ 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 10 இருக்கணும். பட் ஆல்ரெடி ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆல்ரெடி இட் இஸ் பிகம் 1100, 1150. இப்போ இந்த 1150 அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அது பிஇ ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் வந்து 100. ஸோ ஏர்னிங்ஸ் 100 இருக்குச்சு, 1150ன்றது 11.5. இப்போ ஏர்னிங்ஸ் ஆல்ரெடி 1150 டிவைடட் பை இப்போ இபிஎஸ் வந்து 100. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கு, இந்த அளவு புக் வேல்யூ ஆல்ரெடி இருக்கு நம்ம கிட்ட. தட் இஸ் த ஒர்த் ஆஃப் த கம்பெனி இருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்க இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு 11.5 ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம ஆக்சுவல் க்ரோத் ரேட் நம்ம பார்த்தோம்னா ரிலையன்ஸ் பார்த்தோம்னா 100 rupees இன்டூ பிஇஜி பார்த்தோம்னா 10 இயர்ஸ் க்ரோத் இஸ் ஈக்குவல் டு பிஇ கொடுத்தோம் அப்படின்னா 1:1 கொடுத்தோம்னா this should be only 10, right? ஆர் நம்ம மேக்ஸிமம் எடுத்துட்டோம்னா ரிலையன்ஸோட க்ரோத் ரேட் வந்து ஐ திங்க் 13 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம. ரிலையன்ஸோட லாஸ்ட் 10 years க்ரோத் 13% ப்ராஃபிட் க்ரோத். ஓகே, ஸோ 13. ஸோ இதுதான் பி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ 100 into 13 தான் உங்களுக்கு லாங் டேர்ம் பி க்ரோத் கொடுத்துருக்கணும். தட் இஸ் 1300. ஓகே, இதுதான் ஃபேர் வேல்யூ இந்த இடத்துல பிஇஜி பிரகாரம். பட் 1300 நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1300 பிளஸ் 1150 1200 வச்சுக்கோங்களேன், 2450. ஸோ ஆல்ரெடி புக் வேல்யூ இந்த இடத்துக்கு வந்துடுது, 1150 வந்துடுது. ஸோ நான் இப்போ ஃபேர் வேல்யூ கொடுத்தேன்னா 1300, லாங் டேர்மில் கொடுத்தேன்னா 1300 இருக்கு. பட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதே மாதிரி க்ரோ ஆச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் க்ரோத் கொடுக்கணும் அப்படின்னா 12 to 13 நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் புக் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் டிசிஎஃப்ல. ஸோ அப்படி பார்க்க 2400, 2450 லுக்ஸ் டு பி a வெரி ரீசனபிள். ஏன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 அப்போ வந்து 2450 rupees நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ மாதிரி தெரியுது. அப்போ 2450 ப்ரைஸ் வேல்யூ புக்கில் வாங்கினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிவிடெண்ட் ப்ளஸ் ப்ரைஸ் க்ரோத் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ பிஇ வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் இது இப்போ ரீசன்ட் பீரியட்ஸில் லாஸ்ட்
ஓகே இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் பெருசாக பி க்ரோத் பார்த்தோன்னா இட் வாஸ் பாருங்கள் 23-24 தான் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தோன்னா சிக்னிஃபிகண்ட்டாக, ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த பீரியடில் 2019 முன்னால் இந்த பீரியடில் அண்டர் வேல்யூவேஷனை கரெக்டாக இருந்தாலும் வந்தக்கூடிய ரேலி வந்தது. ஸோ அதனால கொஞ்சம் பியோட எக்ஸ்பான்ஷன் ஜாஸ்தி இருந்தது. இப்போ அது 23.4 22.3 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ இந்த இடம் இப்போ இருக்கிறதும் வந்து 27. ஸோ சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பி இஸ் நாட் தேர். ஸோ இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி வேல்யூ தான் இருக்குது. ஸோ 24-25 வந்ததுன்னா வில் பி a பெட்டர் ஏரியா. இப்போ நம்ம பார்த்தோம்னா மீடியன் பி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 26.4. ஸோ அதான் இந்த 26-40 நம்ம சொல்லணும். இந்த மீடியன் பியில் வச்சு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆகுது. லாஸ்ட் 3 இயர்ஸை பார்த்தோம்னா 25.8. ஸோ அந்த 2580 to 2640 அண்ட் 10 இயர்ஸ் பார்த்தோம்னா 21. ஸோ 21 வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் வேல்யூவேஷன் கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் 22-23 வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ எடுத்துனோன்னா அது மாதிரி இருக்கணும். பட் மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா மேபி 24-25 பி, அதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட் பீரியட்ஸில் இது வந்து இந்த 2000 இந்த அபிரேஷன் விட்டுட்டோம்னா 2020 போன அபிரேஷன் விட்டுட்டோம்னா இப்போ மேலே போச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட 31. ஸோ 31க்கு மேலே இப்போத்துக்கு வந்து போகுமானா டவுட்ஃபுல். ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்டோ இல்லை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆர்ஓஇஓ எதுவுமே இல்லை டு சப்ஸ்டான்ஷியேட் எனிதிங். ஸோ கெட்டிங் அபோவ் 31க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் குறைச்சல் அப்படின்னா 30 to 31க்கு மேலே போகாது அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா இப்போத்துக்கு நம்ம வந்து உடனே பார்க்கறது 100 into 13 போட்டோம்னா 3000. ஸோ 3000ல ஹெவியாக போய்டும் ரிலையன்ஸ். அட் த சேம் டைம் 26 to 2450 வாங்கினா சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டலாக நம்ம வியூ பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுவும் நம்ம ஃபிப்ரவரிலாம் நம்ம முன்னால் பார்த்துட்டோம். ஸோ ரிலையன்ஸோட இது மாதிரி தான் நம்ம வந்து மற்ற ஸ்டாக்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் சில ஸ்டாக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெட் அஸ் சே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டாக் மாருதி பார்ப்போம். மாருதி சுசுகி. இப்போ மாருதி வந்து பே ரேஷியோ இட்ஸ் கோயிங் அட் அ வெரி லோ லெவல். ஓகே, இதெல்லாம் கரெக்ட் ஆகிடுது. இப்போ 27ல் இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒன் ஆஃப் த லோயஸ்ட் பீக்கு வந்துருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸை பார்த்தாலும் இட்ஸ் அட் லோ வேல்யூ. இதில் மீடியன் 35 இருக்குது. லாஸ்ட் 5 இயரோட மீடியன் 37.6 இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் மீடியன் இஸ் 39.8. ஸோ இட் மச் பிலோ தி மீடியன். ஸோ வேல்யூவேஷன் வைஸ் இட்ஸ் குவைட் சப்போர்ட்டிவ். ஏன்னா ரொம்ப கீழே இறங்கிடுது ஆல்ரெடி. ஏன்னா ஒர்ஸ்ட் கேஸ் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி 20 ஏப்ரல் 2020 அந்த பேண்டமிக் விட்டுரும். அந்த பேண்டமிக்கை விட்டோம்னா த வர்ஸ்ட் இஸ் 22.8. ஸோ 22.8னா இப்போதுக்கு நம்ம ஆல்ரெடி இட் இஸ் அட் 27. ஸோ 23. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒர்ஸ்ட் கம் இஸ் 20%, பட் 20% வராது. ஸோ வெரி ரீசனபிள் வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்துருது அப்படின்ற மாதிரி ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ஸில் பார்த்தோன்னா மேபி இன்னொரு 10% பை சான்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தால் ட்ராப் ஆச்சுன்னா இட்ஸ் வெரி குட் ட்ராப் மாதிரி. பட் அந்த இது ட்ராப் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஒன்று அந்த பி ரேஷியோ அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த பி ரேஷியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கலாம். லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆக்சுவலி 12.3% தான் ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸ் கொடுத்துருக்கு. பே அவுட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 36.7. ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா வந்து 36.7 இன்டூ டிவிடெண்ட் பே அவுட் வந்து 36.7 அப்படின்னா 65% ரிட்டன்ஷன் ரேஷியோ இருக்குது. 12. ஸோ ஸ்டாக் வந்து 7 to 8% growth. 7 to 8% growth தான் சஸ்டைனபிள் growth ரேட் நம்ம எடுத்துக்க முடியும் அதில். பட் இதில் வந்து ஆல்ரெடி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரேடிங் அட் ஒன்லி 4.44 times. அன்லைக் பாரதி ஏர்டெல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 14-15 times ட்ரேட் ஆகுது. பட் 12.3% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு 4.44 கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது இதில். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாக்கோட சஸ்டைனபிள் growth ரேட் 8 to 9 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12.3% தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம போட்டோம்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்ன வருதுன்றதை அப்புறம் நம்ம பார்க்கலாம் அதில். ஸோ இதில் வந்து இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 12.3 இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் 18% ப்ராஃபிட் க்ரோத், 15% ஸ்டாக் ப்ரைஸ் CAGR. லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தாலும் 18%, 11%. இது வந்து 3 இயர்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் 45-70. ஸோ தட் மீன்ஸ் கிளியர்லாம் வந்து
வேல்யூவேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் இது காட்டுது. வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குன்னு தெரியுது. இப்போ லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கு, 17% ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தோன்னா 2023 இருக்கு. ஸோ 71 into 0.17 போடுறதுன்னா 12%. I think 12% is நம்ம வந்து 12% growth rate எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக்குக்கு. பட் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோன்னா வந்து 18% இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுத்தோன்னா இந்த இடத்துக்கு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் பிஇஜி கொடுத்தோன்னா we can give 18. ஏன்னா பிஇஜி வந்து நேச்சுரலாக எவ்வளோ க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம், ஃபேர் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா தென் we can give 18%. இதில் 5 years பார்த்தாலும் 18% இருக்குது. ஸோ 18 இஸ் a very common thing that we can give. இதில் இப்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இட் இஸ் 4.44 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ த ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் நவ், ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கலாம், அதுவும் கரெக்ட் ஆகிருக்கு. ஸோ 4.4 அப்படின்னு எடுத்ததுன்னா இப்போ இருக்க ப்ரைஸ்க்கு ஸோ 12,100 divided by 4.4, 2,750. ஸோ 2,750 நம்ம வச்சுட்டு இந்த ஸ்டாக் கேன் க்ரோ சம்திங் லைக் 12% அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். இப்போதுக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரெசன்ட் இபிஎஸ் என்னன்றதை பார்க்கணும். டிடிஎம் வந்து 119 EPS in rupees 119 into 28 வராது. ஸோ ஓகே, லாஸ்ட் 4 quarters எடுத்துக்கணும் நம்ம. ஸோ 125, 102, 125, 119. ஸோ 125 plus 102 plus 125 plus 119, 471. ஸோ 471 வந்து இப்போதுக்கு ஆன ப்ரெசன்ட் இபிஎஸ். ஸோ இதை நம்ம கால்குலேஷனில் நம்ம போட்டாலே இப்போ நம்ம ஏற்கனவே இருக்க டிஸ்டெஃப் கால்குலேட்டரில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இது வந்து 471 growth rate 12%. டிஸ்கவுண்ட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இதுக்கு. ஐ திங்க் வில் புட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 13. growth rate இந்த இடத்துல வந்து 8. இடத்துல 13. இப்போது நம்ம பார்த்து 4.5, 12,100 divided by 4.44, 2,750 is the so இந்த இடத்துல 2750. ஸோ 10,625 நம்மளோட ஃபேர் வேல்யூ எப்படி காட்டுறதுனா 10,625 இஸ் த ஃபேர் வேல்யூன்னு காட்டுறது. ஓகே, இப்போ இது வந்து ஃபேர் வேல்யூ 10,625 இப்போ நம்ம வந்து 12,100 போடுது. ஸோ மேபி ஒரு 10% டவுன் வில் மேக் இட் இது. ஸோ 10,008 11,000 கிட்டத்தட்ட வந்தாலே இதுவாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட் ஜாஸ்தி போட்டிருக்கோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கான்னு தெரியல, செக் பண்ணோம். ஸோ இப்போதுக்கு வந்து க்ரோத் ரேட் வந்து இப்போ இருக்க இபிஎஸ்க்கு வந்து க்ரோத் ரேட் 12 போட்டிருக்கோம். ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் க்ரோத் ரேட் வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து எல்லா பீரியடுக்கு வந்து 18% இருக்கு, 18% இருந்திருக்கு. ஸோ நம்ம 18% மாற்றினேன்னா இதை வந்து சப்போஸ் ஐ சேஞ்ச் டு இப்போ லாஸ்ட் இதுக்கு 18 கூட வேண்டாம். இஃப் ஐ சே 15% போட்டு டிஸ்கவுண்ட் ரேட் வந்து சேம் 13% வச்சுட்டோம்னா இந்த க்ரோத் ரேட் வந்து ஒரு ப்ராபப்ளி இது வந்து 8 வச்சுப்போம் நம்ம. ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போத்துக்கு 12,350. ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஃபேர் வேல்யூ.
already it is trading below. ஏன்னா இப்போ நம்ம வந்து 15% growth rate எடுத்துட்டு இருக்கேன் நான். And after 10 years 8% growth rate எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அது சஸ்டைனபிள் growth rate பார்த்தாலும் 12% கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த ஸ்டாக் வந்து ஜெனரலாக பார்த்தா 18% growth rate இருந்திருக்கு. ஸோ இப்போ மாருதியை பொறுத்த வரைக்கும் இந்த 26, 27, 25 PE இருக்கு பார்த்தீங்களா, அது வெரி வெரி ரீசனபிள் PE வந்துடுதுன்ற மாதிரி தான் அர்த்தமாக இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 12 times growth rate அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட இப்போ ஆல்ரெடி 471 இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 500 எடுத்துக்கோங்களேன். ஸோ 500 into 12 டைம்ஸ் எடுத்தோம்னா அதே ஒரு 6000 வருது. 6000 plus 2500, ஸோ 8500 அதில் காட்டுறது. ஸோ ஆல்ரெடி புக் வேல்யூ ஆட் பண்ணால் நார்மல் இதுக்கு. பட் சப்போஸ் வந்து வி டேக் 12% இல்லாமல் நம்ம வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு கோ அட் 15 times அப்படின்னு எடுத்துட்டோம்னா 15, ஏன்னா growth வந்து 15 into growth rate 15 இருக்கு. ஸோ 15 into 471 into 15 times கொடுத்தோம்னா 7065 ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 2750 புக் வேல்யூ இருக்கு. 98 to 99 காட்டுறது 10 கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸ்க்கு வருது. இந்த 10,000 நாட் நம்ம காட்டணும் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வருது. 15% தான். இப்போ 18% growth ரேட்னா டெஃபினட்டாக வரும் உங்களுக்கு. ஏன்னா 18 times நம்ம கொடுத்தா கூட 18 into 471, ஏன்னா இப்போ இருக்கிறது EPS இருக்கு. ஸோ 471 into 18, 8478 plus 2750, 11,228. ஸோ சம்வேர் அரௌண்ட் தட் 11,200. ஏன்னா இப்போ இருக்க growth rate 18 இருக்கு. ஸோ நான் சேம் ரேஷியோவில் growthக்கு கொடுக்குறேன் ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ அப்படி கொடுத்தோன்னா 18க்கு 18 கொடுத்துட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி ஃபேர் வேல்யூ அப்படின்றது தான் இப்போத்துக்கு வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னு தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு சைட் இருக்கு, அதில் போட்டு பார்த்தா தெரியும். அதில் ஒரு விஷயம் என்ன வருதுன்றது செக் பண்ணிடலாம். Maruti வரல. I think price to book value DCF okay. DCF Maruti. ஸோ இதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் equity 15, 14. ஸோ WCC இஸ் 10.09 காட்டுறது. ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10. இப்போ 10 என்ன போட்டேன்னா டெஃபினட்டாக வந்து மச் மோர் ஹையர் வேல்யூ கொடுக்கும். ஏன்னா இதோட ஈக்விட்டி ப்ளஸ் டெட் காம்பனன்ட். ஸோ டோட்டல் டெட் வந்து 60%, ஈக்விட்டி காம்பனன்ட் இஸ் 40%. ஸோ அப்படி இருக்க வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 10.09 காட்டுறது. ஸோ 10.09 நான் எடுத்தோன்னா டிஸ்கவுண்ட்டில் this cost of capital on the discount rate 11 எடுத்துக்கிறேனே. ஸோ if I take 11 இந்த நம்ம கால்குலேஷனில் 11 எடுத்து growth rate வந்து 15% எடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து சஸ்டைனபிள் growth rate வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ரிட்டென்ஷன் இதெல்லாம் பார்த்தோன்னா 12 வருது. ஸோ ஒர்ஸ்ட் கம் வேஸ் இஸ் 12 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இந்த இடத்துக்கு 8 போட்டுக்கிறேன். அப்படி போட்டோன்னா வித் 12% growth இந்த ஃபர்ஸ்ட் 10 years பார்த்தா கிட்டத்தட்ட இந்த இடத்துல 5,000, இந்த இடத்துல 9,450, ஸோ 2,000, ஸோ 12,144 வெரி வெரி ஃபேர் வேல்யூல இப்போ இருக்க மாதிரி தெரியுது. இதை வந்து நான் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணனா ஜாஸ்தி தான் ஆக போகிறது. இந்த இடத்துல 12% 15% ஆக்கினா.
ஸோ 12% நம்மளுக்கு வந்து growth rate இருக்குன்றதை காட்டுறது. நான் அதை நம்ம சஸ்டைனபிள் growth rateனு போட்டோம். ஸோ இப்போ மாருதியை பொறுத்த வரைக்கும் ரைட் வேல்யூவேஷனில் தான் இருக்கு. ஸோ எனி டிப் பிலோ திஸ் ஐ திங்க் த ஸ்டாக் கேன் பிகம் அண்டர் வேல்யூ. ஸோ இப்போதுக்கு வந்து மாருதி வந்து லிட்டரலி ஃபேர் வேல்யூவில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆஸ் பர் த டிசிஎஃப் மாடல் பார்த்தோம்னா, ஏன்னா 18% growth rate இருந்திருக்கு. நம்ம வந்து ஆனால் 12% தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா காரணம் வந்து நம்ம வந்து ரிட்டென்ஷன் எவ்வளோக்கு வந்து கம்பெனி ரீடைன் பண்ணிக்கிறதோ தட் இன்ட்டு ஆர்ஓஐ பண்ணி growth rate என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சஸ்டைனபிள் growth ரேட்டை தான் நம்ம வந்து இப்போதுக்கு growth ரேட்டாக எடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கவுண்ட் ரேட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இட்ஸ் a very reasonable price value அப்படின்ற மாதிரி தெரியுது வித் price to book value ஆட் பண்ணோம். அண்ட் நார்மலாக வந்து இப்போ ஏற்கனவே இருக்க வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தோன்னா 18 வந்து அதுக்கு கொடுக்கலாம். 471 into 18 ஏன்னா 18 டைம்ஸில் க்ரோ ஆறுது. ஓகே, ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூ 2750, 11,228. ஸோ வெரி ஃபேர் வேல்யூவில் தான் இருக்க மாதிரி தெரியறது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இப்போ இந்த ஸ்டாக் வந்து எதாவது டிப் வந்தால் வாங்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ நேராக இதுக்கு போய் டிசிஎஸ்ல பார்க்குற மாதிரி மாருதி. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு இதுவாகவே இந்த ஜூன் இதுக்கு ஸோ கொஞ்சம் டிப் வந்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துன்னு இருக்குது. இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த லெவல்ஸ் இஸ் கிவிங் சப்போர்ட். மேபி இந்த இடத்துல வேல்யூவேஷன் வந்து இது பார்த்தீங்களா, இந்த இடம் ஒரு வேல்யூவேஷன் கொடுத்துருக்கு. அந்த இடம் 11,550, 11,560. ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வேல்யூவேஷன் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தெரியறது. ஸோ 11,550, 11,560 ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தோம்னா அது கீழே போல. ஸோ ரேலி பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 மந்த்ஸாக வந்து இட் இஸ் ஆல்டர்ட் அட் திஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a very important லெவல். இந்த லெவல் வந்து பார்த்தீங்களா 11,550, 11,560. ஸோ இந்த 11,550, 560 வந்து இம்பார்ட்டன்ட் வேல்யூவேஷன் லெவல்ஸ் மாதிரி தெரியாது இந்த இடத்துல. ஸோ இதுக்கு கீழே போகாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் போனால் மேபி இந்த நம்ம முன்னாள் போட்ட மாதிரி இந்த 11,000. ஓகே, ஸோ குவைட் ரீசனபிள் பிட்வீன் 11,000 to 11,560. மாருதி வந்து வில் பி ரீசனபிளி ப்ரைஸ்ட். அண்ட் அந்த இடத்துல வாங்கினோம்னா இந்த 18% growth ஆர் 15% ஸ்டாக் growth கிடச்சுன்னா அது ப்ளஸ் எனி டிவிடெண்ட் தட் யூ மே கெட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபர்தராக இது இப்போ எப்படி நீங்கள் மாருதி எடுத்துன்னு பார்த்தோம். ரிலையன்ஸ் எடுத்து டிசிஎஃப் மாடலில் வந்து இப்போதுக்கு வந்து ரீசனபிளாக 24 to 26, ஒர்ஸ்ட் கம் ஷுட் பி 2,200 அப்படி எடுத்துட்டோம் நம்ம. அட் த சேம் டைம் மேலே போச்சுன்னா 3,000 இப்போதுக்கு ஸ்டக்கப் ஆகிடும் 29 to 3. ஸோ அது அந்த ரேஞ்ச் ட்ரேடிங் கேம் ப்ளே பண்ணணுன்ற மாதிரி. மாருதி வந்து சீம்ஸ் டு பி ரீசனபிளி வேல்யூ பிட்வீன் 11,000 and 12,200. இந்த லெவல்ஸில் ரீசனபிளி வேல்யூடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போதுக்கு வந்து நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பார்த்தா மாதிரி டிசிஎஸ் வந்து பி வந்து இபிஎஸ் வந்து 34 அது மாதிரி போச்சு. அதுக்கு நம்ம ரீசனபிள் வேல்யூவேஷன் கொடுத்தோம்னா ஒரு 27.5 கொடுக்கல. ஏன்னா டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் growth ரேட் வந்து பெருசாக இல்லை. தட் இஸ் உங்களுக்கு வந்து growth ரேட் வந்து லாஸ்ட் 10 years இதில் பார்த்தோம்னா 9 or 10 தான் இருக்குது. ஸோ அப்போ அது 9, 10 நம்ம கொடுத்தோன்னா வி கேன் கிவ் ஒன்லி சேம் பிஜி ரேஷியோவில் கொடுத்தோன்னா 10 தான் கொடுக்கலாம். எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூ ரொம்ப குறைச்சலாக இருக்குது. பட் அதை சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி growth ரேட்னு பார்த்தோம். ஏன்னா இந்த growth ரேட் அதிகமாக இருந்ததுனால் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்ட்ரா டிவிடெண்டோ பைபேக் பண்ணி ஷேர்ஸை குறைக்கிறதுக்கோ அந்த கேஷ் அமௌண்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல்ன்ற ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து அந்த இதை ப்ரைஸ் பண்ணுறது growth ரேட் எடுத்துக்கிறது. பாஸ்ட் growth ரேட் எடுக்காமல் ஃபியூச்சர் growth ரேட் எடுக்கிறது உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துல எது பெருசோ அதை எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்ட் growth ரேட் மாருதிலாம் பார்த்தா 17-18% இருக்கு. பட் சஸ்டைனபிள் growth போது 12 எடுத்துக்கிறோம். சஸ்டைனபிள் growth ரேட் நம்ம வந்து 12 எடுத்துட்டு இருக்கோம். ஸோ 12% growth ரேட்ல தான் நம்ம இப்போதுக்கு அந்த ஸ்டாக் வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கோம். டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அது 12% நம்ம கொடுக்காம சஸ்டைனபிள் growth ரேட் நம்ம ஏற்கனவே பார்த்தது 25. ஸோ 25லேருந்து தான் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூ ஆட் பண்ணால் 27.5 வெரி ரீசனபிள் வேல்யூவேஷன் ஃபார் டிசிஎஸ் மாதிரி இப்போதுக்கு தெரியாது. ஸோ 27.5னா இப்போ 133 இருக்கு. ஸோ 133 into 27.5
3650 3700 3700னா உங்களுக்கு வந்து இப்போதுலேருந்து ஒரு 10% கீழே விழணும் உங்களுக்கு. ஏற்கனவே 10% விழுந்துருது. ஸோ 20% கீழே விழுந்த மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக அந்த இடத்துக்கு கீழே போகும்னு தோணல. ஸோ 37 வில் பி a definite thing. பட் 37க்கு மேலேயே கூட நிற்கிறதுக்கான சான்சஸ் ஆகுது. பர்டிகுலர்லி 3900 3850 3900 அங்கேயே கூட நின்றுடலாம் பார்த்தோம்னா. இப்போவே கூட இந்த 4000 லெவல்ஸே கூட ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் மாதிரி தெரியும் இந்த இடத்துல. ஸோ லெட் அஸ் see what happens அந்த இடத்துல. ஸோ அந்த லெவல் வந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த லெவலில் ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். எந்த அளவு மேலே போகும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பி ரேஷியோ வந்து 34 போச்சு. ஸோ 34 35 we can give இப்போதுக்கு டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் ப்ரீமியம் வேல்யூ. ஓகே, ஸோ 34 to 35 இது கொஞ்சம் ப்ரீமியம் இது. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு க்ரோத் இல்லை, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோ எதுவும் சொன்னோன்னா அந்த அளவு இல்லை. ஸோ இட் வில் பிகம் 20% எக்ஸ்பென்சிவ் தான் 34 35ல். பட் ரீசெண்டாக இப்போ அந்த மாதிரி போனதுனால இது ரொம்ப புல்லிஷாக வந்ததுனால் இன்டூ இப்போதுக்கு வந்து 133 இருக்குது. இது இன்னும் ஒரு 2 quarters போனால் 137 போகும். ஸோ 137 இன்டூ 34 35 இப்போ இருக்க 29 கொடுத்தா கூட அதுக்கு ஜெனரலாக போகாது, அது மேலே போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸோ ஈவன் ஆஃப்டர் 2 quarters 29 இப்போ 3970 கீழே வரும்னு தோணல. ஸோ இது இஸ் a ரீசனபிள் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது. பட் 137 34 போட்டோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த இடத்துக்கு போட்டோன்னா 4658 to 4700. ஸோ ப்ராபப்ளி பை மார்ச் we can say 4700. அண்ட் 1 year ப்ரைஸ் டார்கெட் எடுத்துனோன்னா இது வந்து நம்ம வந்து 133ல் இருக்குது. அஸ்யூமிங் இட் க்ரோஸ் பை 7 to 8% எடுத்துனோன்னா, ஸோ 145 வந்துன்னா 145 into 30 போட்டால் 4350. ஸோ அது டெஃபினட்டாக இருக்கும். இன்ட்டு 35 145 into 35 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 34 4900 to 5000. ஸோ ப்ராபபிள் திஸ் கேன் பி திஸ் இஸ் சம்திங் ஆஃப் அ ப்ராபபிள் நேச்சர். பிகாஸ் க்ரோத் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா சான்சஸ் ஆர் தேர். தட் இஸ் உங்களுக்கு ஆர்ஓஇ இன்னும் பெட்டர் ஆகி இதாச்சுன்னா ப்ராபப்ளி திஸ் கேன் ஸ்டில் க்ரோ அப்படின்ற மாதிரி தெரியாது இதில். ஸோ ப்ராபப்ளி 1 year டார்கெட் they are talking about something like a 5000 levels. And dip வந்துன்னா 37 will be a very good level. But 3850 to 39லேயே வாங்கலாம், which will give you a decent 20% return இங்கே upside. ஸோ இது டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes கமாடிட்டி ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் கோல்டு சில்வர் ரெண்டுமே ரேலி மோடில் தான் இருக்குது. க்ரூட் வந்து டிக்ளைனிங் மோடில் தான் இருக்குது. ஸோ இதில் சார்ட்லேயே நம்ம பார்த்துடலாம். கோல்டுக்கான மெயின் காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் பையிங். லைக் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் இஸ் பையிங். நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் பாட் ஹியூஜ் குவான்டிட்டி. அதனால் கோல்டோட இது மேலே போகிறது. ப்ளஸ் டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்ததுனால் ஜென்ரலாக அந்த கோல்டுக்கு வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் அப்ஸ்விங் கொடுக்கக்கூடிய இது. ஸோ இப்போதுக்கு வந்து கோல்டோட எக்ஸ்டெண்டட் ரேலி வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியறது. ஏன்னா அதில் ஒன்றும் டிப்பே வர மாதிரி தெரியல. கோல்டு ஸோ இது வந்து US டாலர் கோல்டு இது. ஸோ இப்போ ஆல்ரெடி இட் இஸ் ஆல்ரெடி 2715. லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்த்தோன்னா அது வந்து எக்ஸ்ட்ராடனரி அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துன்னு பார்த்தோன்னா ஒரு டெக்னிக்கலாக தான் ஜென்ரலாக கோல்டெல்லாம் பார்க்க முடியும். ஸோ 1810க்கு வந்து இன்டூ 1.618 டைம்ஸ் 2928. ஸோ ப்ராபப்ளி இட் இஸ் அப்ரோச்சிங் 2928. ஏன்னா இது 1.5 டைம்ஸும் கிராஸ் ஆகிடுது. ஸோ இப்போதுக்கு கோல்டோட மூவ் 2928னா இன்னும் ஒரு 10% மேலே போகும் போல இருக்கு. ஸோ 2928 இஸ் ஏ பாசிபிலிட்டி இன் கோல்டு. ஸோ இப்போதுக்கு கோல்டோட அப்சைட் நெக்ஸ்ட் அப்சைட் டார்கெட் இஸ் 2925 இன்டர்நேஷ்னல் கோல்டு. ஸோ விச் மீன்ஸ் இன்னொரு 200 7 to 8% ஃபர்ஸ்ட் ஒரு அப்சைட் மூவ் ஆகும். இப்போதுக்கு வந்து டவுன் சைடில் பார்த்தோன்னா இன்டூ 1810 இன்டூ 1.386 அது பிரேக் ஆயிடுது இல்லையா. ஸோ தட் வில் பி த சப்போர்ட். $2508 2510. ஸோ ரேஞ்ச் நம்ம எடுத்துனோம்னா 25 to 29
25 to 29 will be the range. Okay, so 25 break ஆகணும் நம்மளுக்கு வந்து probably to say that 2750 அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுவாயிடுது, that is upward movement halt ஆயிடுது அப்படின்னு சொல்றதுக்கு that has to happen. So நம்ம எடுத்தோம்னா அப்போ வந்து 23.5% from that level it has to come down. So அது எப்படி வருதுன்றதை நம்ம we have to wait and see. ஸோ இப்போது வந்து 25 to 29 இஸ் இது. இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ சில்வர் பார்க்குறோம் அப்படின்னா இது பெரிய இதுக்கோசம் நம்ம சொல்கிறது சில்வர். ஸோ சில்வர் வந்து 32.42. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 18 இருந்தது. ஸோ 2 times நம்ம எடுத்தோம்னா 17.56. ஸோ 35. ஸோ இப்போதுக்கு வந்து அப்வர்ட் மூவ் வந்து ஷுட் பி 35. 33 இருக்கு. ஸோ 35 கொஞ்சம் ஹால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. அண்ட் இது வந்து இதோட சப்போர்ட் வந்து 17.56 இன்டூ 1.618 டைம்ஸ் போட்டோன்னா 2840. பட் அவ்வளோதெல்லாம் வரும்னு தோணல. ஸோ 17.56 இன்டூ into 1.5 26 வந்துடணும் சப்போர்ட். அங்கே 26.34 அது சப்போர்ட் கொடுத்துருது. தட்ல 1.5 டைம்ஸ். ஓகே 26 இது கொடுத்துருது. ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால ப்ராபபிளி வி ஷுட் பி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 17.56 into 1.765 31. ஸோ இப்போதுக்கு சப்போர்ட் வந்து 31 டே கூட சப்போர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்களா 30.18. ஸோ ப்ராபப்ளி அரௌண்ட் 31 வில் பி சப்போர்ட். அதுக்கப்புறம் மேலே போச்சு ஐ திங்க் வி ஷுட் கெட் க்ளோசர். சில்வர் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். 35 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் as far as சில்வர் இஸ் கன்சர்ன். இன்டர்நேஷ்னல் சில்வரில் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா பிரெண்ட் க்ரூட் ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து ஓவராலாக டவுன்வர்டில் தான் இருக்கு. 73.10 அது மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடம் பிரேக் ஆனதுலேருந்தே இட் இஸ் டவுன். ஸோ ப்ராபப்ளி இட் கேன் ரீவிசிட் இந்த இடம். ஸோ 69. ஸோ 69 வில் பி அ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ன்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இந்த 69ல இந்த மேலே போச்சு 82 $13 கிட்டத்தட்ட 20% இதில். ஸோ 20% ரேலி கீழே மேலே போனது தாண்டித்தினா தான் டீசெண்டாக அவங்களுக்கு வந்து ரேலி வரும். ஸோ 81 82 வந்து இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட். இதெல்லாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் மேலே போகாதுன்றா தெரியுது. பட் ஹூ நோஸ் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் எப்படி ஆகுதுன்றதோ. ஸோ இப்போதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜென்ரல் கமாடிட்டி ட்ரெண்ட்ஸை ஒரு ஸ்னாப்ஷாட் பார்த்தோம். அது ஃபர்தராக நம்ம வர நாளில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி வேல்யூவேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இன்றைக்கி மாருதி பார்த்தோம், எப்படி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பார்த்தோம், ரிலையன்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி டிசிஎஸ் பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ வர இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்குக்கு வந்து லோயர் வேல்யூவாக இருக்குது, எந்தெந்த ஸ்டாக் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி டெக்னிக்கலாகவும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கிடைக்கும். ஸோ இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.
ஓகே. ஸோ கேள்விகள் இல்லைன்னு தெரியுது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.